திரு ஜெயந்திலால் ஜிலானி அவர்கள் இணைந்திருக்கிறார் தங்க நகை விற்பனையாளர்களுடைய சங்கத்தின் சார்பாக. சார், கஸ்டம்ஸ் குறைச்சிருக்காங்க, தங்கத்துக்கு 6% அப்படின்னு இப்போ டியூட்டி குறைக்கப்பட்டிருக்கிறது. தங்கம் விலை குறையுமா, என்ன நாங்க எதிர்பார்க்கலாம்? இந்த தங்கம் விலை குறைப்பு உடனடியாக அமலுக்கு வந்துடும். இன்னொரு ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்துடும், உடனடியாக அமலுக்கு வந்துடும். ஏற்கனவே 10% இருக்குது தங்கத்தினுடைய மீது இறக்குமதி வரி. அந்த 10% 6% குறைச்சிருவாங்கன்னா 4% குறைப்புல இருக்கு. இந்த 4% முழு அளவும் நுகர்வோருக்கு போய் சேரக்கூடிய அளவுல விலை வந்து குறைஞ்சிடும். இது வந்து நாங்க ஏற்கனவே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். காரணம் என்னன்னா, இறக்குமதி வரி அதிகமாக இருக்கும் பட்சத்தில் கடத்துவோருக்கு அது பெரிய ஒரு லாபகரமாக இருந்தது. அந்த லாபம் குறைஞ்சதுனால அவங்களுக்கு வந்துட்டு இனிமே வந்து கடத்துவர்கள் வந்து குறையும், கடத்தல் குறையும். அதன் மூலமாக இந்திய பொருளாதாரத்துல இந்த கடத்தல் மூலமாக வரக்கூடிய இழப்புகள் வந்து தடுத்து நிறுத்தப்படும் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. இந்த கோரிக்கை ஏறக்குறைய 8-10 வருடங்களாக நாங்க வந்து அரசுக்கு வச்சிருந்தோம். அவங்க இந்த பரிசீலனை செய்திருக்கிறது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஓகே, இப்போ இன்னைக்கு கோல்ட் ரேட் வந்து கிட்டத்தட்ட சென்னையில கிராமுக்கு 7000 ரூபாய் அளவுக்கு இருக்கா சார்? எவ்வளவு இருக்கு? அது எவ்வளவு குறையும்? 6805 ரூபாய் இருக்குங்க இன்னைக்கு. ஓகே, அது வந்து ஒரு சவரனுக்கு 800 முதல் 1000 ரூபாய் வரை குறையக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு. இன்னைக்கே அது குறைஞ்சிரும் ஒரே நாள்ல? இன்னைக்கே உடனடியாக அமலுக்கு வந்துரும். மத்தியானம் 1 மணி 2 மணிக்கெல்லாம் வந்துரும். ஓகே. இப்போ இது வந்து இன்ஸ்டன்டா அவங்க வந்து அந்த இறக்குமதி வரியை குறைத்ததனுடைய விளைவு இன்ஸ்டன்டா வருது. பட் நீண்ட கால அடிப்படையிலும் இது வந்து தங்கம் விலையை வந்து சீரா வைத்திருப்பதற்கோ இல்ல இன்னும் குறைப்பதற்கோ உதவுமா? இல்ல இது லாங் டர்ம்ல என்ன எஃபெக்ட்ஸ் இருக்கும்? இந்த குறைப்பு என்பது உடனடியாக நடந்திருக்கு. ஆனால் இதனுடைய தாக்கம், அதாவது இதனுடைய வீழ்ச்சிகள் வந்து இன்னும் வந்து இன்று மாலையோ அல்லது நாளைக்கு காலையோ இன்னும் ஒரு சீரான நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் தெரிய வரும். ஓகே, சோ நீண்ட கால அடிப்படையிலும் இதோட தாக்கம் இருக்கலாம் அப்படிங்க. ஆமா, சவரனுக்கு 800 முதல் 1000 ரூபாய் வரை குறையக்கூடிய வாய்ப்புகள் இப்போ உள்ளது. இன்னொரு 1 ஹவர்ல அது அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் அதுக்கும். ஓகே. பட் இதோடைய விளைவு இப்ப இந்த கஸ்டம்ஸ் டியூட்டி குறைஞ்சதுனால தங்கத்துடைய இறக்குமதி இன்னும் அதிகரிக்கும். நீங்க எல்லாம் இன்னும் தங்கம் வெளிநாட்டுல இருந்து நீங்க இம்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள், அதோடைய குவாண்டிட்டி அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கலாமா? இல்ல, அதாவது இந்த விலை குறைப்பினால நுகர்வோர்கள் அதிகமாக வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் நிச்சயமாக அதற்கு ஏற்ப தங்கத்துடைய இறக்குமதி இருக்கும். அதாவது நுகர்வோரை முழுவதுமாக நம்பி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. நுகர்வோர் அதிகமாக வந்தாங்கன்னா நிச்சயமா வாங்குவாங்க. இப்ப என்னன்னா, எல்லாருக்குமே ஒரு ஆசை வந்திருக்கும், ஒரு ஆர்வம் வந்திருக்கும், நிச்சயமாக விலை குறைஞ்சிருக்கு வாங்கணுங்கிற மாதிரி. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் நிச்சயமாக இறக்குமதி கொஞ்சம் கூடுதலா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஓகே, ரைட், வெரி இன்ட்ரெஸ்டிங். நன்றி திரு ஜெயந்திலால் ஜிலானி. இந்த தொகுப்புல இணைந்து தங்கம் விலை 1000 ரூபாய் வரைக்கும் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு திரு ஜிலானி அவர்கள் சொல்லியிருக்கிறத பார்க்கிறோம். இன்னைக்கு ஒரே நாள்ல இன்னும் உடனடியா அடுத்த 1 ஹவர்ல அதோட எஃபெக்ட் நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கான முக்கியமான காரணம் தங்கத்தின் மீதான இறக்குமதி வரி, இந்த இம்போர்ட் டியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, கஸ்டம்ஸ்ல ஒரு டியூட்டி சொல்லுவாங்க. அது 10% கிட்ட இருந்தது 6% குறைக்கப்பட்டிருக்கிறது. 4% ஒரே நாள்ல குறைக்கப்பட்டிருப்பதனால தங்கம் விலை சவரனுக்கு 1000 ரூபாய் வரை குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு திரு ஜிலானி அவர்கள் நம்ம சொன்னதை கேட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது அமலுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.